ஹலோ பசங்களா, வெல்கம் டு ஆர்கே விஷன் அகாடமி. திஸ் இஸ் ராஜா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th CBSE மேத்தமேட்டிக்ஸோட ஸ்டடி பிளான், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, 12th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை எப்படி படிக்கணுங்கிற ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். சார் இந்த டைமில் பிளானை பற்றி சொல்கிறீங்களே, இப்போ எப்படி சார் போய் பிளான் போடுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த மினிட்ல போயிட்டு ஒரு நியூ டாபிக், அதாவது நான் இது வரைக்குமே படிக்காத ஒரு டாபிக் எடுத்து வச்சு தயவு செய்து படிக்காதீங்க. ஏன்னா ஒரு புது டாப்பிக்கை இப்போ போய் கற்றுக்க முடியாது. ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல தெரிஞ்ச டாபிக்ஸை தான் ரிவைஸ் பண்ணணும், நியூ டாபிக்ஸ் எடுக்க வேண்டாம். இது பர்சனலாக என்னோட சஜஷன். சரிங்க சார், எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னா March 8, 2025 வருது. அரௌண்ட் 8 days கிட்ட லீவ் இருக்குது. ஸோ இந்த 8 நாளை ப்ராப்பராக யூனிட் வைஸ் டைம் டேபிள் போட்டு பிரிச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். ஸோ அந்த பிளான் படி எந்தெந்த யூனிட்டில் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதில் கொஷின்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பேச போகிறேன். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து அந்த யூனிட்டில் என்ன டாபிக் இம்பார்ட்டன்ட், அதில் எது கொஷின் பாசிபிள் அதிகமாக வர்றதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 8 days லீவ் இருக்குது. அந்த லீவை எத்தனை நாளில் நம்மளால் யூனிட் வைஸ் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்கணும். சார் ஸ்கூலில் நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம் சார் அப்படின்னா அது எழுதியிருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு எக்ஸாமில் எவாலுவேஷனில் எது பெஸ்ட் எவாலுவேஷன்னா செல்ஃப் எவாலுவேஷன் தான். ஒரு எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் நீயே எடுத்து, பேப்பர் எடுத்து நீ எழுதி, அந்த பேப்பரை நீயே கரெக்ஷன் பண்ணும்போது தான் நான் எங்கே தப்பு பண்ணுறேன், எனக்கு எங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத செல்ஃபாக ரியலைஸ் பண்ண முடியும். எவாலுவேஷனில் பெஸ்ட் எவாலுவேஷன் எது அப்படின்னா செல்ஃப் எவாலுவேஷன் தான். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மினிமம் 2 or 3 எக்ஸாம்ஸ் ஆகுது நீங்கள் ஓனாக எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் யூனிட் வைஸ் எப்படி ரிவைஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.